அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தை சேர்ந்த 13 வயது இந்திய அமெரிக்கரான ஃபைசான் ஜாக்கி 2025 தேசிய எழுத்துக்கூட்டல் போட்டியில் வெற்றி வாகை சூடி வரலாறு படைத்துள்ளார். இடைநிலை பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவரான ஃபைசான் எக்லரிசிஸ்மன் என்ற கடினமான சொல்லை சரியாக எழுத்துக்கூட்டி பட்டத்தை தட்டி சென்றார். Your word is éclaircissement. Éclaircissement. E-C-L-A-I-R-C-I-S-S-E-M-E-N-T. Éclaircissement. That is correct. Congratulations, Faizan Zaki. You are the 2025 Scripps National Spelling Bee champion. Somebody peel him off the floor. We have a winner, a champion, and Scripps CEO Adam Simpson will now present the trophy. எக்லரிசிஸ்மன் என்றால் தெளிவற்ற ஒன்றை தெளிவுபடுத்துதல் என்ற அர்த்தமாகும். பிரசித்தி பெற்ற இப்போட்டியின் வரலாற்றிலேயே முந்தைய ஆண்டில் 2வது இடத்தை பிடித்து மறு ஆண்டில் முதலாவதாக வந்து வாகை சூடிய வெறும் 5 பேரில் இவரும் ஒருவராவார். ஃபைசான் கடந்தாண்டு மற்றொரு இந்திய வம்சாவளி போட்டியாளரான புரூஹாட் சோமாவிடம் நூலிழையில் பட்டத்தை பறிகொடுத்தார். 2019 முதன்முறையாக இதில் பங்கேற்றவர் 370வது இடத்தையே பிடித்தார். பின்னர் 2023 21வது இடத்துக்கு முன்னேறி கடந்தாண்டு 2ஆம் இடத்தையும் இவ்வாண்டு முதலிடத்தையும் ஃபைசான் வென்றுள்ளார். பரிசு பணமாக $50,000, கேடயம், பதக்கம் உள்ளிட்டவை ஃபைசானுக்கு வழங்கப்பட்டன. ஃபைசானின் பெற்றோர் தென்னிந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்தவர்களாவர். இவ்வெற்றியின் வழி கடந்த 36 ஆண்டுகளில் இப்போட்டியில் வாகை சூடிய 30வது இந்திய அமெரிக்கர் என்ற பெருமையை ஃபைசான் பெறுகிறார். இந்த எழுத்துக்கூட்டல் போட்டியில் 1999ஆம் ஆண்டு நூபுர் லாலா தொடக்கி வைத்த இந்திய வம்சாவளியினரின் ஆதிக்கம் ஃபைசான் வரை தொடருகிறது.